தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் கடுமையாக குக் வித் கோமாளி செட்டில் வச்சு தாக்கப்பட்டதாக நஸ்ரத் பேட்டை காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்று அளிச்சிருக்கிறாரு. தன்னை யாரெல்லாம் தாக்கியது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டும் இருக்கிறாரு. அதில் மாகாப்பா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் 3 பேரும் சேர்ந்து என்ன மாறி மாறி தாக்குனாங்க. குறிப்பாக இந்த மாகாப்பா ஆனந்த் இருக்கிறார்ல, அவர் ஃபுல் போதையில் இரும்பு ராடை எடுத்து அடித்தார். 50 ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளிச்சிருக்கிறார். உண்மையிலே என்ன நடந்துச்சு குக் வித் கோமாளி செட்டில்? எப்போ பார்த்தாலும் இந்த குக் வித் கோமாளி நடக்குதுனாலே பஞ்சாயத்து தான். இந்த பிக் பாஸை கூட ஓரளவுக்கு கான்ட்ரவர்சி இல்லாமல் நடத்தி முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த குக் வித் கோமாளியில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை பண்ணால் தான் இவங்களுக்கு தூக்கமே வரும் போல இருக்குது. போன வருஷம் பிரியங்கா மற்றும் மணிமேகலை அவங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தடவை கானா வினோத் மற்றும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். ஏண்டா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கானா வினோத்துக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் 7ஆம் பொருத்தம். அவங்க 2 பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை போட்டு அவன் எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பான், எதாவது நக்கல் பண்ணிக்கிட்டு நையண்டி பண்ணிக்கிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் பேசும்போது இன்னொருத்தன் எரிச்சல் படுறான் அப்படின்னா அவங்க 2 பேரையும் எப்படா நீங்கள் ஒரே இடத்துல விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? அதே போல தான் வாட்டர்மெலன் ஸ்டாரு திவாகர் குக் வித் கோமாளிக்கு கூப்பிடப்பட்டிருக்காரு. இவர் போயிருக்கிறாரு. ஆக்சுவலாக சேனல் தான் இன்வைட்டே பண்ணியிருக்கிறாங்க. இவர் வாண்டடாக போய் அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணலை. இவனும் நல்லவன்ல அவனும் நல்லவன்லன்னு வச்சுக்கிங்க. நம்ம எந்த சைடு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எடுக்க போகிறதே இல்லை. அப்போது வாட்டர்மெலன் ஸ்டாரை நம்ம கானா வினோத் ஒரு பக்கம் பிடிச்சி நோண்ட அதுக்கு கடுப்பாகி இவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கானா வினோத்துக்கு ஆதரவாக புகழ், மாகாப்பா ஆனந்தெல்லாம் இவனுக்கு 4 குத்து ஊம குத்தாக குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரு இன்னொருத்தன் பொண்டாட்டிய இது வரைக்கும் உன் புருஷனோட நீ வாழ்ந்தது போதும், ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டிய வாழு அப்படின்னு இந்த திவாகர் சொல்லிட்டான் அப்படின்னு. எப்படிங்க ஒருத்தர் இப்படி பேசலாம்? இப்படி பேசுகிற அளவுக்கு நாங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மாகாப்பா ஆனந்த், கானா வினோத் எல்லாரும் சொல்கிறாங்க. கானா வினோத் ஒரு படி மேலே போய் அவன் ரொம்ப கேவலமானவன், எப்போ பார்த்தாலும் ஜாதி பிரிவினைவாதம் சேரியிலேருந்து வர இப்படியெல்லாம் பேசுவான். அப்போ அவன்கிட்ட நாங்கள் எப்படி நடந்துக்க முடியும்? இது உனக்கு இப்போ தான் தெரியுமா? அவன் பிக் பாஸ் காலகட்டத்திலேருந்தே அவன் அப்படி தான் பேசியிருக்கிறான். விஜய் சேதுபதி கூட வீக்கெண்ட் எபிசோடில் உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு வான் பண்ணி காரி துப்பி இருக்கிறாரு. இதே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்தது முக்கிய காரணமே கானா வினோத் தான். கானா வினோத் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தீண்டத்தகாதவன் கானா வினோத்தை பேசிட்டான்னு அப்பயே ஒரு சர்ச்சையாச்சு. ஆனால் தீஞ்ச கரிச்சட்டி வாயா அப்படின்னு தான் இவன் கூப்பிட்டுருப்பான். அதை திரிச்சு வேற மாதிரி மாற்றி சரி நாளைக்கு ஒருவேளை கானா வினோத்தை உண்மையிலேயே அவன் இந்த மாதிரி பேசிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலையும் பயத்துலையும் தான் திவாகரை அப்பயே தூக்கி வெளில போட்டாங்க. திவாகர் வேணான்னு சொல்லி நீ 47 நாளில் திவாகரை வெளியில் அனுப்புனல. ஏன்னா திவாகர் எவிக்ட் ஆகி போன அந்த வாரம் ஆரோரா சின்க்ளேர் நாமினேஷனில் இருக்கு. ஏடா ஆரோரா சின்க்ளேரை விட திவாகர் கம்மியாக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டானாடா அப்படிங்கிற கேள்வியை நம்ம அப்பயே கேட்டிருந்தோம். அப்போ ஃபார் சம் ரீசன் நீங்கள் திவாகரை தூக்கி வெளில போட்டீங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப திவாகரை உள்ளே கூப்பிட்றீங்க? அண்டாக்கா கசம் எந்த ஒரு ஷோ வந்தாலும் திவாகரை கூப்பிட்டு கோமாளித்தனம் பண்ணி அதை ப்ரோமோவில் போட்டு எப்படியாவது பார்க்க வச்சிடணும். இப்போ இந்த மானங்கட்ட மாமா டிவி எவ்வளோ கேவலமான நபர்களாக இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வச்சு ப்ரோமோ கண்டென்ட் பண்ணி மக்களை பார்க்க வைக்கிறதுல ரொம்ப ஒரு மானங்கட்டவங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதில் மாகாப்பா ஆனந்த் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, திவாகர் பண்ணதுக்கு எங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது. வீடியோ ஆதாரம் இருக்குன்னா நீ அதை வச்சு வழக்கு கொடுக்கலாமே. கானா வினோத் என்ன சொல்கிறாருன்னா, சேரியிலேருந்து வர்ற நீ மேலானவன் கீழானவன் தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒரு ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு கானா வினோத் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. உன் சாதிய ரீதியாக அவன் பேசியிருக்கான் அப்படின்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா SC/ST ஆக்டில் அவன் மேலே FIR போட்டு ஆதாரம் இருக்குங்கிறப்ப அவனை கழுதிங்க வைப்பாங்க காவல்துறை அப்படிங்கிறத 100 100 மறுக்க முடியாத உண்மை. இவன் பேசக்கூடிய ஆள் தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இதே திவாகர் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு நமக்கு நல்லா தெரியும். ஆரோரா சின்க்ளேரை முடிய பிடிச்சி மோந்து பார்த்து அன்பே என்ன வாசனையாக இருக்கிறது அப்படின்னு பேசுனவன் தான் அந்த திவாகர். அதே போல் பார்வதி அண்ணன்னு கூப்பிட்டு இருந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு தெரிஞ்சவன் தான் இந்த திவாகர். இதே மாதிரி திவ்யா கிட்டலாம் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான். டைட்டில் வின்னர் திவ்யா இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவன் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டாங்கிறதுலாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதே போல் குக் வித் கோமாளிலையும் அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட இவன் அத்துமீறி இருப்பான்றதுலையும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்ன தீர்வு? சேனல் இந்த மாதிரி அவன் பண்ணுறாங்கிறப்போ அவனை பேன் பண்ணுறாங்களா, அவனை இதுக்கப்புறம் உள்ளே விடாமல் இருக்காங்களா, அதுதான் அவங்க பண்ணக்கூடிய சரியான விஷயமா இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு 3 பேரும் சேர்ந்து அவனை தாக்குறாங்கிறது எந்த விதமான காலில் அடிப்பட்ட இடத்தெல்லாம் திவாகர் கேமராவில் காட்டுறாரு. சரி
அவன் அந்த மாதிரி பேசுகிறான்ல, வீடியோ ஆதாரத்தை வெளியிடு, ஒட்டுமொத்த மக்களும் அவனை காரி துப்பட்டோம். கானா வினோத் உன்னை வந்து அவன் சாதியை வச்சு தப்பாக பேசுகிறான்னு நீ சொல்கிறல்ல, அதுக்கும் வீடியோ ஆதாரத்தை வெளியிடுங்கடா. ஏன்டா உங்கள் சேனலு அத்தனை கேமரா சுற்றி இருக்கு, படப்பிடிப்பு தளம், அந்த இடத்துல இவன் பேசுனதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் இருக்குமா? சார் ரைட்டு. அதே மாதிரி நம்ம திவாகர் தரப்பில் இருந்தோம் 3 பேரும் சேர்ந்து என்ன ஊமை குத்தா குத்துனாங்க, இரும்பு ராடு எடுத்து காலில் அடித்தாங்க, மாக்காப்பா ஃபுல் போதையில் இந்த மாதிரி தான் செட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போது திவாகர் தரப்பில் இருந்தும் அதற்கான ஆதாரத்தை காட்டணும். நீ வந்து சும்மா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா ஆதாரங்கள் உன் தரப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நடவடிக்கை அப்படிங்கிறதையே மேற்கொள்வாங்க. குக் வித் கோமாளி பார்க்குற நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் மாக்காப்பா ஆனந்தை பார்த்தாலே எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாக்காப்பா ஆனந்த் கண்ணாடி போட்டுட்டு வர்றதுக்கு காரணமே அவர் ஃபுல் போதையில் இருப்பார், அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் கண்ணாடிங்கிறதே போகிறாரு. இத்தனை சீசன் பிக் பாஸில் மாக்காப்பா வந்து பிக் பாஸ்க்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு சீசனும் பிக் பாஸ்க்குள்ளே மாக்காப்பா ஆனந்தை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் மாக்காப்பா ஆனந்தனால பிக் பாஸ் மாதிரியான ரியாலிட்டி ஷோவில் பங்கெடுத்து கொள்ள முடியாது. ஏன்னா அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனோம்னா ஸ்மோக்கு தான் பண்ண முடியும், ட்ரிங்க்கு பண்ண முடியாது. அதனால தான் மாக்காப்பா ஆனந்த் பிக் பாஸ் மாதிரியிலான ஷோக்குள்ளே போகாமல் இருக்கிறாருன்னு மாக்காப்பா ஆனந்துக்கு எகெயின்ஸ்டாகவும் நிறைய கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் உலாவிட்டு வருது. நம்ம இந்த விஜய் டிவி என்கிற மாமா டிவியை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட திறமை இருக்குங்கிறப்போ அவனை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த விஜய் டிவி எடுத்த முன்னெடுப்புகள் என்ன? இப்போ இவங்க 2 தரப்புக்குள்ள பிரச்சனை, இது எப்படி போகும் தெரியுமா? கானா வினோத் வந்து என்னை சாதி ரீதியாக பேசுகிறான் அப்படிங்கிறப்போ இவன் இந்த திவாகர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை இது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பானவங்க அப்படின்ற போர்ட்ரேல அப்படிங்கிற உளவியலை இந்த மாமா டிவி வந்து மக்களுக்கு மத்தியில் தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கிறானுங்க. பிக் பாஸில் இதே மாதிரி தான் திவாகரை வந்து சாதியவாதியாக காட்டினானுங்க. அதே போல் இப்பயும் வந்து அவன் சாதி வெறியோடு நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கானா வினோத் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த சேனல் நினச்சா அவாய்ட் பண்ண முடியுமா இல்லையா? அவனை இக்னோர் பண்ணி நீங்கள் பிக் பாஸில் அவன் வந்து சரி வர மாட்டான், இதுக்கு மேலே 47 நாளுக்கு மேலே அவனை உள்ளே வைக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவனை வெளில அடித்து துரத்துனீங்கல்ல, அதோட விட்டுருக்கணும். அவனை எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க? அப்போது உங்களுடைய டிஆர்பி அரிப்புக்காக அவனை கூப்பிட்டு அவன் வந்தால் பொண்ணுங்க விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கிறது இந்த விஜய் டிவிக்கு நல்லா தெரியும். முடிய மோந்து பார்ப்பான், கையை பிடிச்சி இழுப்பான், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான், இது எல்லாமே அவன் பண்ணுவான். ஆனால் இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் அவன் கல்யாணம் ஆன பொண்ணுங்க கிட்ட அவன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு நான் பார்க்கல. உண்மையிலேயே மாக்காப்பா புகழ் இவங்கெல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிருக்குங்கிறப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் உன் புருஷனை விட்டுட்டு வா, ஒரு நாள் ஏன் கூட இரு அப்படின்னு அவன் பேசியிருப்பானா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுது. என்ன நடந்திருக்கலாம் இந்த குக் வித் கோமாளி செட்லன்னா, கானா வினோத் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்க 2 பேரும் வந்து பகையாளியாகவே ஆயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிடிக்காது. கானா வினோத்துக்கு கண்டென்ட்டே இவனை வந்து ட்ரோல் பண்ணி இவனை காமெடி பீஸாக காட்டி அதை வச்சு ஸ்கோர் பண்ணுறது தான் கானா வினோத்தோட கண்டென்ட்டு. அதைத்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தாப்புல. குக் வித் கோமாளிலையும் அதையே பண்ணலான்னு சொல்லி கானா வினோத் ட்ரை பண்ணியிருப்பாப்புல. இவன் கோவப்பட்டிருப்பான், 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்திருக்கும். கானா வினோத்துக்கு ஆதரவாக புகழும் மாக்காப்பா ஆனந்தும் திவாகரை தாக்கியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஆனால் இப்போ ஒருத்தன் மேலே ஒருத்தன் சேற்ற வாரி இறச்சிக்கிட்டு மாக்காப்பா வந்து ஃபுல் போதையில் வந்து இரும்பு ராடு எடுத்து அடிச்சிட்டாரு, இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் பெண்கள்கிட்ட சில்மிசம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தன் மேலே ஒருத்தன் சேற்ற வாரி இறச்சிக்கிறீங்க. மக்களாகிய நீங்கள் இந்த கானா வினோத் வாட்டர்மெலன் ஸ்டார் பஞ்சாயத்து பிக் பாஸையும் கடந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தரப்பில் உண்மை இருக்குமா, இல்லை புகழ் மாக்காப்பா ஆனந்த் கானா வினோத் தரப்பில் உண்மை இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.